ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கண்டந்திப்பிலி ரசம். சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அடிக்கடி ஜலதோஷம் வரும், உடம்பு வலி வரும், இல்லை ஜுரம் வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கண்டந்திப்பிலி ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். 4 பேருக்கு தேவையான ரசம் செய்யறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கண்டந்திப்பிலி, இது அரிசி திப்பிலி. இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைன்னா இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரசம் செய்யறதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா பொருட்களையும் வறுத்து அரைக்க போகிறோம். முதல்ல ஒரே ஒரு மிளகா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக நம்ம ஜீரகம் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 குச்சி கண்டந்திப்பிலி, 2 அரிசி திப்பிலி. ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் இது கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரசத்தில், அதனால ஜாஸ்தியாக போடக்கூடாது. 2 கண்டந்திப்பிலி எடுத்துக்கோங்க, 2 அரிசி திப்பிலி. அடுத்தது பூண்டு. இந்த பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்கிறதுல கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம், ரசத்தில் அப்படியே கொஞ்சம் போட போகிறோம். இது ஆப்ஷனல் தான். பூண்டு வேணான்னு சொல்கிறவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு இல்லாமலே செஞ்சால் கூட இந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு ஆப்ஷனல். அதே மாதிரி இஞ்சியும் ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு உங்களுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு கூட இந்த ரசம் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது அரைக்கிறதுல நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி தண்டு எப்பவுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் அரைச்சோன்னா, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே அரைக்கிறது ஒன்று நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன். 2 தக்காளி இந்த நம்ம அரைக்க போகிற இந்த சாமானுக்கு இந்த 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தியாக நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம். அடுத்தது புளி நான் ஆல்ரெடி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எதெல்லாம் வறுக்கணும், எப்படி வறுக்கணும், எதெல்லாம் அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வறுக்க எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒவ்வொன்றா போட்டு வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி இது ரெண்டையும் போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்தது மிளகு படப்படம் பொரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம். ஜீரகத்தை இந்த மாதிரி லைட்டாக படப்படம் பொரிஞ்சு வரும்போது எடுத்துடணும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தண்டு ரெண்டையும் போட்டு சும்மா ஒரு பரட்டி எடுத்துடலாம். பூண்டு, இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச அரிசி திப்பிலி, மிளகு, பூண்டு, மிளகா, ஜீரகம், துவரம்பருப்பு, கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி இது எல்லாத்தையுமே இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இதோட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தண்டு அதுவும் சேர்த்துருக்கோம். இதை போட்டு இப்போ நல்லா நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைக்கும் போது நான் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 1.5 தக்காளி நான் இதில் நறுக்கி போட்டிருக்கேன். இதோட 2 பல்லு பூண்டு, நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி இதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நனைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதை இப்போ நல்லா திக்காக இதில் கரைச்சி ஊற்றிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்டு, கொஞ்சம் மஞ்சள், உப்பு தேவையான அளவு, கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் பெருங்காயத்தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வாசனை நல்லா ஜாஸ்தியாக வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் இது கொதிச்சோன்னா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ரசம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. புளி வாசனை நல்லா போயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட போகிறோம். இந்த விழுதை போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம்னா கசப்பு வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம பருப்பு ஜலம் இருந்ததுன்னா பருப்பு ஜலம் ஊற்றி
ரசத்தை இறக்கிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி ரசத்தை வந்து நுரைச்சி வந்தோடனே இறக்கிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ரசம். என்னடா அது இந்த கலரில் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த கண்டந்திப்புளி அகசித்திப்புளி அரைச்சதுனால ரசம் வந்து கொஞ்சம் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் போட்ட உப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக போடுறேன் நான் உப்பு. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றி ரசம் நுரைச்சி வந்தோன்னே இறக்கிடலாம். இப்போ ரசம் நல்லா கொதிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு நம்ம போட்ட அந்த கண்டந்திப்புளி விழுதோட வாசனையெல்லாம் நல்லா போயிருக்கு. இப்போ நம்ம பருப்பு தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பருப்பு தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பருப்பே வைக்காம கூட வெறும் தண்ணியை இதில் ஊற்றி இந்த ரசத்தை வந்து நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது. பருப்பு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க. இதில் கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. அதே மாதிரி சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி வந்து போடுறேன். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுடலாம். அடுப்பை வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோன்னா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்லலாம் நுர வரும். இந்த மாதிரி நுரைச்சி வந்தோடனே நம்ம ரசத்தை இறக்கிடலாம். நல்லா நெய்யில் வந்து கடுகு தாளித்து ரசத்து மேலே போட்டுருங்க. நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கண்டந்திப்புளி ரசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதில் கண்டந்திப்புளி ரசத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிச்சயமாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.